ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. பிகாஸ் இன்றைக்கி என்னோட பர்த்டே. இந்த பர்த்டே என் லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் என் பேபியோட நான் செலிப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பர்த்டே இது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோடய யூடியூப் சேனலில் நான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணுற vlog இது. இந்த டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டிங்காக இருந்தது. இந்த பர்த்டேவை நினச்சி எக்ஸைட்டிங் ஆகிறதுலாம் சின்ன வயசோடு முடிஞ்சிடுச்சு. சின்ன வயசுலலாம் பர்த்டே வரமன்னு ஸ்டார்ட் ஆனாலே என்றைக்கு பர்த்டே வரும்னு டெய்லியும் கவுண்ட் பண்ணிக்கிட்டு எண்ணிகிட்டே இருப்போம். பர்த்டே என்றைக்கு வரும், என்றைக்கு கேக் வெட்டுவோம், ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போடாமல் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போவோம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த எக்ஸைட்டிங்லாம் சின்ன வயசோடு போயிடுச்சு. ஏன்னே தெரியல, பர்த்டே இப்போல்லாம் நார்மல் ஒரு மண்டே டியூஸ்டே மாதிரி அதுவும் ஒரு டேவாகவே போயிட்டுச்சு. பர்த்டே அன்னைக்கு எந்திரிச்சு குளிக்க கூட தோணாது. அந்த பர்த்டேவோட எக்ஸைட்மெண்ட்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. ஆனால் ரொம்ப வருஷம் அப்புறம் எனக்கு இப்போது இந்த பர்த்டே அப்போது ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி தோணி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். அண்ட் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனும் என் லைஃப்பில் நான் அனுபவித்தது, என்னோடய ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்னோடய டெலிவரி எப்படி இருந்தது, நான் என்னோடய டெலிவரி அப்போ நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன, நான் அப்புறம் டெலிவரி அப்புறமா நான் கற்றுக்கிட்டது என்ன, எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் பேரண்டிங், குக்கிங், vlogs அண்ட் பேபி ஃபன்னி மொமெண்ட்ஸ் எல்லா வீடியோஸும் இனிமேல் ரெகுலராக வரும். அண்ட் என்னோடய ப்ரெக்னென்சியில் நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டது, தெரிஞ்சுக்கிட்டது, டெலிவரி அப்போது நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டது, டெலிவரி அப்புறம் போஸ்ட்மார்ட்டமில் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அதுலேருந்து நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன், என்னென்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய பேபிக்கு இப்போ 6 months ஆகுது. இந்த 6 months நான் அவனுக்கு ப்ரெஸ்ட் மில்க் மட்டும்தான் கொடுத்தேன். அண்ட் எப்படி நான் அதை மேனேஜ் பண்ணேன், அது எல்லா விஷயங்களும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி கோயிலுக்கு தான் போயிருந்தோம். கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரத்து அப்புறமே தம்பிக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவனுக்கு வீட்டிலேருந்தே சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்ததை ஊட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அவன் கூட விளையாண்டுட்டு இருந்தோம். பேபிக்கும் இப்போல்லாம் வீட்டில் இருக்கிறத விட வெளியில் கூட்டிகிட்டு போனால் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க சாப்பிட்டு முடிச்சது கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது பேபிக்கு, அதனால் கடைக்கு தான் போயிருந்தோம். ஒரு ஸ்பூனை கொடுத்ததும் அழகாக வாங்கி அதை கையில் வச்சுக்கிட்டாங்க. எந்த டாய்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு அவங்கள்ட்ட ஒன்று ஒன்றா காட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்களுக்கு எது கொடுத்தாலும் எடுத்து வாயில் தான் வச்சுக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு எந்த டாய் கூட விளையாட தெரியாது. ஸோ அதனால் 1 month அப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச டாயாக வாங்கிக்கலான்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வச்சாச்சு. ஷாப்பிங்லாம் முடிஞ்ச அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனதும் அம்மா டேஸ்ட்டாக கேசரி பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு ஜாலியாக படுத்துட்டோம். இன்னையோட டே இப்படி தான் போச்சு. மறக்காமல் சூர்யாஸ் டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர்ஸாக வீடியோஸ் பாருங்கள். பை.